நீங்க ஃபோன் பேசுறதுக்கு வந்தியா இல்லை குப்பை எடுக்கிறதுக்கு வந்தியா? கவர்மெண்ட்லேருந்து ஃபோன் பேசுறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? நானும் ரொம்ப நேரமாக நின்றுருக்கேன். ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு. சார் சாரி சார், என் ஃப்ரெண்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அவன் ப்ராஜெக்டில் ஏதோ பக்கு சார், அதான் சொல்யூஷன் சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. நீ குப்பல்ற வேலை பார்க்குற, ஐடி கம்பெனி ப்ராஜெக்டில் இருக்க பக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அதுவும் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்லாம் பேசுகிற. எனக்கு கோடிங் நல்லாவே தெரியும் சார். எனக்கு சின்ன வயசுலேருந்து கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா? அம்மா, என் பையனுக்குன்னு ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கினேன். அது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. கம்பெனியில் கொடுத்து சரி பண்ணலான்னு பார்த்தேன், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ கொஞ்சம் அதை என்னன்னு பார்க்குறியா? என்னம்மா யோசிக்கிற? பையனோட படிப்புக்கு தான்மா கொஞ்சம் அர்ஜென்ட்டு. இல்லைனா நானே பொறுமையாக அதை என்ன ஏதுன்னு ஏதாச்சும் கடையில் கொடுத்து பார்த்துருப்பேன். ஒருவேளை நீ தான் ஏதாச்சும் ரிப்பேர் பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோமா? அப்படிலாம் இல்லை சார், கம்பெனியில் கொடுத்தே சரி பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. என்னால் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன், அவ்வளோதான் சார். சரி ஓகே சார், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் என்னென்னு பார்க்குறேன். சரிம்மா, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வாங்க, நான் கொடுக்குறேன். ஓகே சார். சரிம்மா. இந்தாம்மா, இந்த லேப்டாப் தான். ஏன் நின்றுட்டு பார்க்குறீங்க? உட்காருங்க. ஓகே சார். ரெடி பண்ணிட்டேன் சார். ரெடி பண்ணிட்டீங்களா? சாஃப்ட்வேர் மிஸ்மேட்ச் தான் சார். இது எப்படி கம்பெனியில் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல சார். என்கிட்ட விண்டோஸ் 11 இல்லை, நீங்கள் அதை மட்டும் வெளியில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிம்மா, நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எவ்வளோ டேலண்டடாக இருக்கீங்க. நீங்கள் ஏன் குப்பல்ற வேலை பார்க்குறீங்க? ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகலாம்ல. சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை சார். அதுக்காகவே 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தேன். நல்ல மார்க்கும் எடுத்தேன். ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னோடய அப்பா அம்மா தவறிட்டாங்க சார். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனும் என்னை மாதிரி ரொம்ப நல்லா படிப்பான் சார். அப்பா தூய்மை பணியாளராக இருந்ததுனால எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு. என்னால் அதுக்கப்புறம் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் என் தம்பியை நான் படிக்க வச்சிட்ருக்கேன் சார். எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது யூடியூப் பார்த்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் நாலேஜெல்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் சார். அம்மா, உனக்கு இன்னும் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காம்மா? இருக்கு சார். என் ஒய்ஃபு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்க. அங்கே ஈவினிங் காலேஜ் இருக்குது. நீங்கள் அங்கே படிக்கிறீங்களா? என்னம்மா யோசிக்கிறீங்க? என் ஒய்ஃப் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் பேசி உங்களுக்கு ஃப்ரீ சீட் வாங்கி தருவா. நீங்கள் ஃபீஸ்லாம் எதுவும் கட்ட வேணாம், போய் படித்தா மட்டும் போதும். சரி சார், படிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.